உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் வாழ்ந்திடவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தே, இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். இனி ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நான் என்ன உங்களிடத்துல தரேன் டாடி, நீங்கள் உங்களோட சித்தத்தின் படியாக என்னை நிறைவாக்குங்கன்னு ரொம்ப அருமையான ஒரு பாடலோட கூட நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். அப்படிதானே? இந்த பாடலை நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எதுக்காக? நம்மளுடைய நிறைவான வாழ்க்கைக்காக. அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்மளிடத்துல இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது குட்டீஸ். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பாடல் வழியாக ஏசப்பா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்குரிய வசனமும் கூட அதுதான். கலாத்தியர் 6:2 படியாம், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கலாத்தியர் 6:2 படியாம், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்னது? ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமந்து கொள்வீங்கன்னா நமக்கு இங்கே எங்கே நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் இருக்கிற அந்த படத்தை நல்லா பாருங்களேன். இது எங்கே நடந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? ஏசப்பா அங்கே இருந்த அவ்வளோ 1000 ஜனங்களுக்கும் உணவளித்து அவங்கள நிறைவாக்குனது இந்த 5 அப்பம் 2 மீன்னால தான். அந்த விஷயம், அந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா நமக்காக செய்த அந்த அற்புதம் நமக்காக தெரியும். அப்படிதானே? அப்போ இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதனை கொடுத்தது ஒரு சிறு